தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 35 சங்கீதம் 2 வசனம். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கும் இவ்விதமாக கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து ஒத்தாசையாக அருகில் எழுந்து நிற்கிறார். தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறான். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு மட்டும் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது உலக மக்கள் மீது கீழ்த்தரமான அன்பு வைத்து மனம் போல வாழ்கிறீர்களா? விசேஷமாக வாலிபர்களே, யோசேப்பு, தானியேல் போன்ற இளைஞர்கள் அப்படித்தான் தங்கள் வாழ்வை இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி வாழ்ந்தார்கள். நீங்களும் இவ்வித தெய்வீக வழியில் நடக்க ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி தேடுங்கள். ஆண்டவர் உங்களையும் அப்படியே வழி நடத்துவார். குடும்ப வாழ்விலேயும் கூட ஆபிரகாம் போன்ற பக்தர்களைப் போல நீங்களும் வாழ்ந்து தேவ ஒத்தாசையோடு எழும்பி பிரகாசியுங்கள். ஒரு ஊரில் சில வாலிபர்கள் தாவீதை போல் தேவனை எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ள ஆண்டவரின் ஒத்தாசையுடன் கவனமாய் இருந்து வந்தார்கள். ஒரு சமயம் அவர்கள் யாவரும் சேர்ந்து தங்களை போன்ற வாலிபர்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக ஒரு நற்செய்தி கூட்டம் நடத்த தீர்மானித்தார்கள். ஆனால் அதிலே பல பிரச்சனைகள் எழும்பி வந்தன. அதற்கு தேவையான பணமும் கிடைக்கவில்லை. இடம் தேடினால் அதுவும் கிடைக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தபோது அவர்கள் யாவரும் ஒன்று கூடினர். தண்ணீர் குடியாமலும் புசிக்காமலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு தங்களுக்கு ஒத்தாசையாக கர்த்தர் எழுந்து நின்று இந்த தெய்வீக பணியை திறம்பட நடத்தி முடிக்க அருள் புரியுமாறு வேண்டுதல் செய்தனர். அவ்வாறு வேண்டுதல் செய்தவுடன் தானே அநேக நற்சிந்தையுள்ள மக்கள் தாங்களாகவே இதை கேள்விப்பட்டு முன் வந்து தேவைக்கேற்றபடி அந்தந்த காரியங்களை செய்து முடித்தனர். அவர்கள் விரும்பினதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாக மக்கள் திரண்டு வந்து கூட்டங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக முடிவடைய ஆண்டவர் அவர்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நின்றார். அன்பானவர்களே, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் அவரது ஒத்தாசையை அனுதினமும் நாடி தேடுவதில் கவனமாயிருங்கள். அப்பொழுது உங்களது விண்ணப்பங்கள் யாவையும் கேட்டு எசேக்கியா ராஜாவுக்கு அனுகூலம் செய்தது போல் செய்வார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, இந்த வாலிபர்களைப் போல நானும் உம்மையே ஒத்தாசையாக கொண்டு உம்முடைய ஊழியத்தையும் உமக்கு பிரியமான காரியங்களையும் என் சொந்த காரியங்களையும் கூட செய்து முடிக்க உம்முடைய தெய்வீக கிருபையை இன்று முதல் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.